யுவாப் லஹுல் அஸாப் யௌமல் கியாமத்தி வ யக்லுது ஃபீஹி முஹானா. இரட்டிப்பாக்க பாக்கி பாவத்தை தருவான். சுவை. சரி, இரண்டாவது விதம். மூணாவது விதம் யாரு? பாவம் செய்கிறாரு. அல்லாஹ் என்ன செய்வான்? சோதனைகளை கொடுத்து, நோய்களை கொடுத்து, நஷ்டத்தை கொடுத்து அவன் பாவத்தை மன்னிக்கிறான். அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவனு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். சோதனை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நெலும்பு கடிக்குதே, இந்த நெலும்பு கடி கூட நாங்க செஞ்ச பாவத்துக்கு தண்டனை. அதனால வீட்டுக்கு போயிட்டு மொஸ்கிட்டோ நட்டை தூக்கி வீசிட்டு, நிஞ்சா கோயிலையும் வீசிட்டு தீ பட்டுக்கிறார். மேலெல்லாம் நெலும்பு. கொஞ்சம் கேட்கிற என்னங்க இது? நான் செஞ்ச பாவத்தை அனுபவிக்கிறேன், கடி கடி என்று சொல்லி மலேரியா டெங்கு தேடி கபருக்கு போகிறாங்க. நல்லா இருப்பீங்க. சிலர்கள் அப்படிதான், இது எல்லாத்தையும் சொல்லி கொடுப்போம். அங்க போய் அவர் அப்படியே படுத்துவார். நெலும்பு மேலெல்லாம் அது டெங்கு வந்துடும். அப்படி சொல்லி உடம்பு கொடுக்கறது இல்ல. அது வந்து கடிச்சா மாஷா அல்லாஹ் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை. காய்ச்சல் வந்துருச்சு. ஆயிஷா நாயகி காய்ச்சலுக்கு ஏசினாங்க. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா காய்ச்சலுக்கு ஏசாதே. காய்ச்சல் எவ்வளவு பெரிய ரஹ்மத்துன்னா அதுல சிறப்பு தெரிந்தா மௌத் வரையும் காய்ச்சலா இருக்க நீ ஆசைப்படுவ. செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். பொஞ்சாதி மூலமா பிரச்சனையா? செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். கண்ணியமானவர்களே, பொஞ்சாதி அல்லாஹ் தந்தது நிம்மதி அடைய, பொஞ்சாதி அல்லாஹ் தந்தது சந்தோஷமா வாழே. அல்லாஹ் குமார் செய்தா அதே பொஞ்சாதியை அல்லாஹ் பாம்பாக்கிடுவான். கொத்து பிள்ளைகளை அல்லாஹ் தந்தது, அல்லாஹ் பிள்ளைகளை தந்தது சந்தோஷம் அடைய, மகிழ்ச்சியா இருக்கே. அல்லாஹ்க்கு மாறு செய்தோம் அதே பிள்ளைகளை அல்லாஹ் பாம்பாக்கிடுவான். அதே பிள்ளை சோதனை ஆயிடும். கடலை படைத்ததல்லாஹ் எங்களுக்கு ரஹமத்துக்கு. ஆனா அல்லாஹ்க்கு மாறு செய்தா அதே கடலை அதாபாக்கிடுவான், சுனாமி ஆயிடும். கடல்ல என்ன வளம்! சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, எல்லாம் என்ன வமா சாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். மாவுக்கு பின்னால மின், அது நக்கீரா. அப்படின்னு அர்த்தம், என்ன சின்னஞ்சிறிய சோதனையோ, பெண்ணம் பெரிய சோதனையோ, எல்லா சோதனையும் நீ செய்த பாவத்துக்கு பிரதிபாலம் தான். வயஃபுன் கஸீர், அதிகமானதை மன்னிக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், நான் நீ செஞ்ச பாவத்துக்கு எல்லாம் சோதிக்க ஆரம்பிச்சா வலவ் யாஹிதுல்லாஹு الناس பிமா கஸபு மா தரகலா பஹரிஹா மின் தாப்பா. செஞ்ச பாவத்துக்கு பிடிக்க ஆரம்பிச்சா இந்த பூமிக்கு மேல யாரும் நடமாட மாட்டாங்க. அதிகமானது மன்னிக்கிறோம். கொஞ்சத்தை தான் இந்த தண்டனை. அதனால சோதர்களே, என்ன சோதனை வந்தாலும் செஞ்ச பாவத்துடைய ரியாக்ஷன் தான். அதனால பொஞ்சாதி ஏசாயிங்க, புள்ளங்களை திட்டாயிங்க, வேலை செய்யற தொழில்காரனை திட்டாயிங்க. அமலை செக் பண்ணுங்க. அமலை காலையில போய் பார்த்தா செக்கு பம்பாவி, ரப்பர்ல தானே செஞ்சிருக்கு, அது பம்பாயிருச்சான். காலை அதுக்கு பிறகு வந்து பொஞ்சாதி கிட்ட தரத்திரியே முடிச்ச வேலை, உன மூஞ்சில முடிச்சுட்டு போன நீ. ஏன்னா சுபோ தொழுவாம போனீங்க, அந்த பிக்கர் வரலையா? யாசின் ஓதினா அன்னைக்கு முழு நாளோட தேவை அல்லாஹ் இருக்கிறானே, அந்த சிந்தனை வந்துச்சா? அதை சைத்தான் போட மாட்டான். பொஞ்சாதி மூஞ்சில முடிச்சேன், புள்ள மூஞ்சில முடிச்சேன். அதனால அடுத்த நாள் காலை எழுப்பி மூத்த மகனை தேடுறான். மகனே நீயா? கண்ணை தர பாக்கலாம். என்ன நீயா இது? ஏன்னா அந்த புள்ளட மூஞ்சில முடிச்சா பறக்கத்தான். எல்லாம் காப்பாத்தான். கண்ணியமானவர்களே, என்ன சோதனை வந்தாலும் முதலாவது உங்களோட அமலை செக் பண்ணி பாருங்க. இது நல்லவருடைய அடையாளம். கண்டவன் எல்லாம் பாக்குறது இல்லை. ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, ஜித்தா கடற்கரை ஓரம் தண்ணி எடுத்து வாயில வச்சாங்க, கடல் தண்ணி உப்பு கச்சுது. என்னடா இது? இவ்வளவு காலம் இந்த கடல் தண்ணி தானே குடிச்சோம், மதுரமான நீரா இருந்துச்சு, இன்னைக்கு உப்பாயிருச்சே. அப்ப யோசிச்சாங்க, இன்னைக்கு அல்லாஹ்க்கு மாற்றமா ஏதோ நடந்திருக்கு. இதுதான் புத்திசாலி. கடல் தண்ணி மாறிச்சா, ஏதோ அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லாத நடந்திருக்கு. அப்படியே வராங்க. மரங்களே சில மரங்கள் முக்கலாய், செடியிலே சில செடிகள் முக்கலாய், சில மரங்கள் நாத்தடிக்குது, சில மரங்கள் பழம் இல்லை. பூலோகமே மாறி தலைக்கீழ மாறி. அல்லாஹ், பசுமையா இருந்த மரங்கள், பசுமையா இருந்த செடிகள், பசுமையா இருந்த மரங்கள் எல்லாமே நாட்டம் அடிக்குதே, என்ன இது? என்ன நடந்துச்சு உலகத்திலே? அப்படியே போனா செய்தி கிடைக்குது, ஒரு மகன் இன்னொரு மகனை கொண்டிருந்தான். எப்ப காபில் கொண்டானோ கடல் தண்ணி உப்பாயிருச்சு, மரங்களே சில மரங்கள் முற்களாயிருச்சு, செடியிலே சில செடிகள் முற்களாயிருச்சு. ஒரு பாவத்துடைய பிரதிபலிப்பு. சுபஹானல்லாஹ்.
கடல் தண்ணியை மாறி. ஒரு பெண்மணி வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மனைவி ஆயிஷா சொன்னாங்க, இன்னஹா ஜமீலத்துன், அவள் அழகானவள். அப்படியே சொன்னாங்க, லாக்கின்னஹா கஸீரத்துன், என்னதான் கட்டையா இருக்கிறாளே அப்படின்னா சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா துப்பு, நீ சொன்ன இந்த வார்த்தையை கடல்ல போட்டா கடல் நாத்தம் அடிக்கும். கடல் மாறிடும். செஞ்ச பாவம் லேஸ் இல்லை, பிரதிபு லேஸ் இல்லை. அதோட இன்னும் சொல், உலகத்தில் எல்லாம் அடிமை இனம் படைச்சிருக்கல, கருப்பு எல்லாம் செக்கச்சவே இருந்தான். அல்ல அப்படிதான் படைச்சான். கருப்பு அவசிய நீங்களோ சூடான், எத்தியோப்பியா, உகண்டா, கானா, ஜம்பியா, கென்யா விடலாம் படை எல்லாம் நல்லா வெள்ள வெளியே இருந்தான். நூ அலைஹிஸ்ஸலாம் தூங்கினாங்க. தூங்குற நேரம் அன்னௌமகுல் மௌத், தூக்கம் மௌத்துடைய சகோதரன். கொஞ்சம் அவங்களோட கைலி மேல முன்ன பின்ன ஆயிடுச்சு. மூத்தமான் ஹாம் கிண்ணல் அடிச்சா வந்து, இரண்டாவது மகன் யாபிஸ் அவனும் கிண்ணல் அடிச்சான், பாப்பாவை பாரு, பாப்பா தூங்குறத பாருங்க. மூணாவது மகன் ஷாம் அவன் வந்தான், மானத்தை மறைச்சு விட்டான். நூ அலைஹிஸ்ஸலாத்துக்கு முழிப்பு வந்துச்சு. மூத்தமான் ஹாம் அவனை பார்த்து சொன்னாங்க, நீ என்னை கேவலமாக்கியது போல் அல்லாஹ் உன்னை கேவலமாக்குவானாக. செக்கச்சவே இருந்தவன் கண்ணன் கரை நாய், முடியெல்லாம் சுருண்டு உதடு பெருத்து கண்ணன் கரை நாய்தான். வயத்தவல்லது மின் ஹபஷா வல் ஹிந்துஸ்தான், அவன் பரம்பரை தான் எத்தியோப்பியா, சூடான், அதே போல அடிமை கருப்பர்கள் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ். என்ன செய்ய, நாங்க செக்கச்சவே இருக்க வேண்டிய ஆக்கள் அவன் செஞ்ச பாவம் இப்படி ஆயிட்டோம். அல்லாஹ்க்கு எல்லா போலும் சூடாங்கான மாதிரி ஆக்க விட்டானே அல்லாஹ். இனி ஒரு வெள்ளைய காண கிடைக்குமா? அவன் பரம்பரை, அவன் செய்த பாவம் அவன் தலையை மட்டும் சுத்தல்ல, அவன் குடும்பத்தை மட்டுமல்ல, சந்ததி சந்ததியா கியாமத் வரைக்கும் அவள் ரியாக்ஷன் சுத்திக்கிட்டே இருக்கு. ஆகையால் நான் செய்யற பாவம் என் தலையை மட்டும் சுத்தாது, என் பொஞ்சாதி, என் புள்ள, இந்த நாட்டுடைய உலகத்துடைய சூழலே மாற்றி. பாவம் லேஸ் இல்லை. இரண்டாவது மகன் யாபிஸ், அவன் பரம்பரை தான் யஜூஜ் மௌஜூஜ் கூட்டம். மூன்றாவது மகன் ஷாம், அவன் மானத்தை மறைத்தான். அதனால அவனுடைய பரம்பரை தான் அரபிகள். மேலான பெரியாரை சொல்லி, ஆகையால் உலகத்தில் எந்த சோதனை வருதோ அத்துணை சோதனையும் செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் தண்டனை கொடுக்கும். நோய் மூலமா நல்லா வேலை செஞ்சா நம்பிக்கையா, நல்ல நம்பிக்கை. திடீர் கணக்கு பார்த்தா 30 லட்சத்தை காணும். கோலையா சொரண்டி, அவன் ஏற்கனவே மம்மட்டியா இருந்தான், இப்ப சொரண்டி ஆயிட்டா. ஒன்னும் தளரவான், அல்லாஹ் கைவிட மாட்டான். சொரன்றவன் காலமெல்லாம் சொரண்டிக்கிட்டு தான் இருப்பான். உருட்டும் பெரட்டும் சிரட்டையும் கையும் தான், நல்லா இருக்க மாட்டான். கண்ணியவாளே, அவனுக்கு சோதனை, அவன் அப்படி போயிடுவான். ஆனா எங்களுக்கு அல்லாஹ் கைவிட மாட்டான். ஏதோ ஒன்று, ஏதோ கயிறுக்கு, ஏதோ பறக்கத்துக்கு அல்லாஹ் கைவிட மாட்டான். தளரவானா, சொரன்றவன் சொரண்டிக்கிட்டு தான் இருக்கான், நல்லா இருக்கிற நல்லா இருந்துட்டு தான் இருக்கான். ஆக எந்த பக்கத்தால சோதனை வந்தாலும் நாங்க செஞ்ச பாவத்துக்கு தண்டனை. இது மூணாவது வகை. நாலாவது தான் டேஞ்சர். நாலாவது வகை என்ன? ஃபித்னத்தே ஆம்மா. கொஞ்சம் பேர் பாவம் செய்வாங்க, ஆனா அல்லாஹ்வுடைய சோதனை வரும், அத்தனை பேர் மறைஞ்சிடுவான். அதுல தஹஜ்ஜத்தோட இருப்பான், நோன்பு பிடிச்சோட இருப்பான். எந்த அளவுன்னா, நபி இருந்தா நபிக்கு கூட அந்த பாதிப்பு உண்டாகும். 40 பேர் மலைக்கு மேல் நிக்க சொன்னாங்க, அவங்க ஏதோ தவறுதலா விளங்கி அந்த மலையிலிருந்து கீழே இறங்கிட்டாங்க. செஞ்ச பாவம் பொதுவான தண்டனை அல்லாஹ் 70 சஹாபிகள் ஷஹீத். பாவமே செய்யாத தாஜுல் மதீனா நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பல்லு உடைஞ்சிருச்சு. நபி என்ன பாவம் செஞ்சாங்க பாப்பா? நபி பாவம் செய்யல. பாவம் செய்பவருக்கு வரக்கூடிய சோதனை அந்த நேரத்திலே நபி இருந்தா நபியும் அது தாங்க. விதிவிலக்கு இல்ல. தலையில 4 ஆணி, 4 ஆணிகள் தலைக்குள்ள இறங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுப்ஹானல்லாஹ் என்ன பாவம் செஞ்சாங்க நபி? ஹம்ஸா ஈரு ஷுஹதா, ஈரல் இல்ல, குடல் இல்ல, என்ன பாவம் செஞ்சாங்க? அப்படித்தான் கொஞ்சம் பேர் பாவம் செய்வாங்க, அதனால வரக்கூடிய சோதனை அத்துணை பேரையும் தாக்கும். அந்த நேரம் நபி இருந்தா நபி கூட விதிவிலக்கு இல்லை, அவருக்கும் சோதனை தாக்கும். 4 ஆணிகள் இறங்கி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போய் பல்ல வச்சு கடிச்சு இழுத்தா வருது இல்லை. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூல், யா அபூபக்கரே ரலியல்லாஹு தஆலா, எல்லா அமல்லையும் முந்திக்கிறீங்களே, இந்த ஷரஃப் எனக்கு தரக்கூடாதா? நீங்க செய். அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா முன் பல்லை வைத்து கடித்து இழுக்கிறாங்க.
ஒரு ஆணி வெளியே வருது, ஒரு பல்லு உடையுது. இரண்டாவது ஆணி கடிச்சு இழுக்கிறாங்க, இரண்டாவது பல்லு உடையுது, ரெண்டு ஆணி வெளியே வருது. பிறகு மற்ற ரெண்டு ஆணி, அந்த ரெண்டு ஆணி கடிச்சு இழுத்தா கீழே உள்ள ரெண்டு பல்லு உடைஞ்சிருச்சு. ஆக முன்னுக்குள்ள 4 பல்லு உடைஞ்சிச்சு, 4 ஆணி வெளியே வந்துச்சு. எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் சிரிக்கும் பொழுது முன்னுக்கு 4 பல்லு இல்லாட்டி அசிங்கமா இருக்கும், அப்படித்தானே? சஹாபிகள் சொல்றாங்க, மா ராயினா அஹ்ஸன அஹ்தம மின் அபூ உபைதா. அஹ்தம் என்ற அரபியில சொல்றது முன்னுக்கு 4 பல்லு இல்லாதவருக்கு. சொல்றாங்க, எங்க வாழ்க்கையிலேயே முன்னுக்கு 4 பல்லு இல்லாதவர்களிலே அபூ உபைதாவை விட அழகான எந்த மனிதரையும் நாங்கள் காணவே இல்லை. சுப்ஹானல்லாஹ். அபூ உபைதா 4 பல்லு இருக்கும் போது எவ்வளவு அழகா இருந்தாரோ அதை விட 4 பல்லு இல்லாம போன போறோம் என்ன அவருடைய அழகை, அவரை போல அழகை நாங்கள் காணவே இல்லைன்னு சொல்றாங்க சஹாபிகள். மாராயினா அவரை மாதிரி அழகை நாங்கள் காணவில்லை. 4 பல்ல கொடுத்து அழகு கொடுக்கிறது அல்ல, 4 பல்ல இல்லாமக்கி அழகு கொடுக்கணும் அல்ல. கண்ணியமானவர்களே, இந்த சோதனை தான் எல்லாம் பயப்படுவோம். இல்லாட்டி சும்மா இருக்கலாம். தராவி தொழுதா என்ன, ரோட்டா உட்காந்து பேசினா என்ன, கரம் அடிச்சா என்ன, டாமிலா டிவி பார்த்தா படம் பார்த்தா என்ன, பரதாவோட போனா இல்ல, பரதா இல்லாம போனா என்ன, இல்ல சோதனை இறங்கிட்டா எல்லாத்துக்கும் தான் அது. சுனாமி வந்துச்சு இல்ல, அல்லாட பாதையில போன சீதைகள் ஷஹீதாவ இல்லையா, சின்ன பிள்ளைங்க ஷஹீதாவ இல்லையா, உலமாக்கள் ஷஹீதாவ இல்லையா? எல்லாம் ஃபித்னா, சோதனை ஃபித்னத்தி ஆமா வந்தா அப்படிதான். சுனா 3 எழுத்து, சூனா நாவண்ணா மீனா. என்ன அர்த்தம்? ஆரம்பத்தில் சூனா இருக்குதே, யாரையெல்லாம் அல்லாஹ் ஷுஹதாக்களாக ஷஹீத்களாக்க விரும்பினாலோ அத்தனை பேரும் ஷஹீதாக்கினான். நடுவுல நாவண்ணா, யாரையெல்லாம் நாசமாக்க நினைச்சாலோ அத்தனை பேரும் நாசமாக்கினான். கடைசி மீனா, மிஞ்சினவனே அல்லாஹ்வை பயந்து கொள். அந்த அலை இன்னும் இருக்குது, அதே அல்லாஹ் இன்னும் இருக்கிறான். கடல் இன்னும் இருக்குது, அல்லாஹ் இன்னும் இருக்கிறான். இங்க கடல் அலை, நம்ம ஊர்ல மலை. அது ஆடிச்சுன்னு வைங்க, கபரு கூட வெட்ட தேவையில்லை. இங்கேயாவது கபர் எடுத்து வெட்டி வைக்கும். இங்க அலை, அங்க மலை. மிஞ்சினவனே அல்லாஹ்வை பயந்து கொள். இங்கே அலை என்பதனாலே மலைநாட்டில் உள்ளவன் நிம்மதியா இருக்க முடியாது. ஆட்டினான கபரு கூட கிடைக்காது. கேட்டாங்க சஹாபிகள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷாவே தாயே, இந்த பூமி அதிர்ச்சி வர காரணம் என்ன? ஏன் பூமி ஆடுது? அவங்க விஞ்ஞான அர்த்தம் சொல்லவில்லை, விஞ்ஞான கருத்து சொல்லவில்லை, மெஞ்ஞான கருத்து சொன்னாங்க. முஃப்தியா, ஆகப்பெரிய அறிவாளி ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? விபச்சாரம் கூடிவிட்டால் பூமி ஆடுவதை எதிர்பாருங்க. பாடகிகள் கூடி இசையை கேட்பவர்கள், இசையை ரசிப்பவர்கள் கூடிவிட்டால் பூமி ஆடுவதை எதிர்பாருங்கள். சாராயம், கூடி பானங்கள், அதாவது போதை வஸ்துக்கள் பல பேர்ல வந்து இந்த சமுதாயம் சாராயத்துக்கு அடிமையாகிவிட்டால் பூமி அதிர்ச்சியை எதிர்பாருங்கள். சரி, அதை விட கத்தாதா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க அற்புதமான ஒரு கருத்து. கத்தாதா ரலியல்லாஹு சொல்றாங்க, பூமி ஆடுவதின் காரணம் என்ன தெரியுமா? பூமி பழசு, நாங்க புதுசு. அப்படிதானே? பூமிக்கு வயசு கூட எங்களுக்கு கூட சொல்லுங்க, தூக்கமா இல்லை? பூமி வயசாலியா, நாங்க வயசாலியா? பூமி தான் வயசாலி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து கூட்டத்தை சுமந்த பூமி, ஆதி சமூக கூட்டத்தை சுமந்த பூமி. அப்படிதானே? புதுசா இல்லே, பட்ட பழசு. இதே பூமியில தான் உலகத்தில் வாழ்ந்து அத்துணை பேரும் வாழ்ந்தாங்க. இந்த பூமி நடந்த காட்சி எல்லாம் கண்ணால பார்த்துச்சு, அதுக்கு தெரியும். ஆக எந்த பாவத்தால் அல்லாஹ் இந்த பூமியை தூக்கி தலைக்குப்பர அடித்தானோ அதே பாவம் நடக்கும் பொழுது பூமி ஆடுது. யா அல்லாஹ், நான் ஒண்ணும் இல்லை, யா அல்லாஹ் நான் ஒண்ணும் இல்லை, இவன் தான் செய்யறான், அதனால என்னைய தூக்கி அடிக்கிறாத என்ற பயத்தால் பூமி ஆடுதே. அதுதான் பூமி அதிர்ச்சி. பூமிக்கு தெரியுமே, அட இந்த வேலை செஞ்சு தாண்டா